அதிமுக கூட்டணியில் பாஜக சுமார் 35 இடங்களை எதிர்பார்ப்பதாக பேச்சுக்கள் அடிபட்ட நிலையில் தற்போது பாஜகவுக்கு 27 இடங்களை ஒதுக்க அதிமுக முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அதற்கு இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முழுமையாக இன்னும் முடியவில்லை. அதே வேளையில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கப்படவில்லை. விஜயை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக முயற்சிப்பதால் தான் இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார். இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் என்பது இறுதியாகிவிட்டதாக தகவல்கள் பரவுகின்றன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 20 இடங்களில் போட்டியிட்ட பாஜக மொடக்குறிச்சி, கோவை தெற்கு, திருநெல்வேலி, நாகர்கோயில் ஆகிய 4 இடங்களில் வெற்றி பெற்றது. இம்முறை அதைவிட கூடுதல் இடங்களில் போட்டியிட்டு அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் கூட்டணியில் குறைந்தபட்சம் 35 இடங்களை பெற பாஜக திட்டமிட்டிருந்ததாக பேச்சுகள் அடிபட்டது. இந்த நிலையில் பாஜகவுக்கு கடந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்ட இடங்களை விட 7 இடங்கள் கூடுதலாக மொத்தம் 27 இடங்கள் ஒதுக்க அதிமுக முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் மார்ச் 20ஆம் தேதி தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது.